இந்த வீடியோவில் நம்ம இந்த கைகள் இங்கேருந்து இது வரைக்கும் உள்ள இந்த கைகளை வச்சு சில வெரி முக்கியமான உலக புகழ்பெற்ற சில எக்ஸசைஸை சொல்லி கொடுக்க போகிறோம். இதை குழந்தைகளை முக்கியமாக பண்ண சொல்லுங்கள், மாணவர்களை பண்ண சொல்லுங்கள், இளைஞர்கள், பெரியவங்க யார் வேணால் இது பண்ணலாம். இது மூளைக்கான பயிற்சி. வயசானாலும் நமக்கு வயசு அதிகமாகாமல் அதே சமயத்தில் நம்ம மூளையை 100% எஃபெக்டிவாக பயன்படுத்துறதுக்கான ரொம்ப ரொம்ப சிம்பிள் ட்ரிக். இது உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுற ஒரு ட்ரிக்கு. அதை தொகுத்து உங்களுக்கு நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்மளில் பெரும்பாலானவர்கள் ஆல்மோஸ்ட் 90% மேலே ஏதாவது ஒரு பக்க மூளை ஆதிக்கம் பெற்றவர்களாக இருப்போம். மூளையில் 2 பகுதி இருக்குது. அந்த 2 பகுதியும் அட் அ டைம் வேலை செய்யாது. ஏதாவது ஒரு பக்க மூளை ஆதிக்கம் உள்ளவர்களாக தான் நம்ம இருப்போம். அப்போது ஒரு பக்க மூளை நமக்கு ஆர்டர் பண்ணாலுமே இந்த 2 கரங்கள் இருக்கு இல்லையா, இந்த கரங்கள் இதில் உள்ள விஷயங்கள் அத்தனையும் மூளையோட டைரெக்டாக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அது எப்படி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குன்னா நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் நிறைய சொல்லிட்டோம். ஸோ கரங்கள் என்பது மிக மிக வலுவானது. இப்போ இதுக்கும் மூளைக்கும் உள்ள கனெக்ஷனை பயன்படுத்தி தான் இப்போ நம்ம இந்த பயிற்சியை சொல்ல போகிறோம். ஒரு பக்கம் மூளை, இடது பக்க மூளை நமக்கு ஆதிக்கம் பெற்றதாக இருக்கும்னா இந்த 2 கரங்களும் ஒரே மாதிரி வேலையை தான் செய்யும். அந்த இடது பக்க மூளை என்ன ஆர்டர் கொடுக்குதோ அதே ஒரே மாதிரியாக தான் செய்யும். இந்த கை ஒரு மாதிரியும் இந்த கை ஒரு மாதிரியும் வேலை செய்யவே செய்யாது. அவ்வளவு ஈஸியாக பயிற்சி இல்லாமல் உங்களால் செய்யவே முடியாது. அதே மாதிரி வலது பக்க மூளைக்கும் அதே தான். இந்த 2 பக்க மூளைகளுக்கு ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி இந்த கரங்கள் ஒரே மாதிரியான வேலைகளை தான் செய்யும். இப்போ ரிவர்ஸில் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இரு பக்க மூளையும் ஆதிக்கம் பெற்றவர்களாக 100% மூளையையும் நம்ம எஃபெக்டிவாக ஒர்க் பண்ண வைக்கிறது. அதை பண்ணிட்டோம்னாலே மாணவர்கள் நல்லா படிப்பாங்க, இளைஞர்கள் புத்திசாலி ஆவாங்க, வேலையில் தங்களுடைய திறமையை காமிப்பாங்க. அப்படியே எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். அப்போ இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவ். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைம்லாம் தினம் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒரு ஸ்டேஜில் மூளை அதுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். இந்த கரங்களை இந்த கருத்துக்கு ஒரு வேலையும் இந்த கருத்துக்கு ஒரு வேலையும் மாற்றி மாற்றி இந்த கைகளுக்கு வேலை மாறி மாறி வேறு வேறு வேலைகள் செய்கிற மாதிரி சொல்லும்போது 2 பக்க மூளையும் தானாக ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ ரிவர்ஸ் ப்ராசஸில் நம்ம பண்ண போகிறோம். இது நிறைய லெவல்ஸில் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னாக்கா டு ஸ்டார்ட் வித் ஈஸி மெத்தடில் பண்ணுங்கள். இப்போ ஈஸி கொஞ்சம் கடினமானதும் சேர்த்து நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தடுத்த லெவலில் உள்ள வீடியோஸ் இதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுவே உங்களுக்கு கடினமாக இருந்தாலும் சொல்லுங்கள். எந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு கடினமாக இருக்குன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சரியான அளவில் இதை தொகுத்து ஒரு வீடியோவாக நம்ம கொடுக்கறதுக்கு அது பயன்படும். சரி வாங்க, இப்போ எளிதாக பண்ணுற இதுலேருந்து ஆரம்பித்து சின்ன சின்ன விஷயமா நம்ம எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஈஸிலேருந்து ஆரம்பித்து கஷ்டத்துக்கு போகலாம். இப்போ கைகள் எப்படி வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பொசிஷன். இது ஈஸி. இப்போது இந்த மாதிரி செய்கிறது இது வார்ம் அப். சரி, இப்போ ஸ்லோவாக நம்ம அடுத்த ஈஸி ஸ்டெப்புக்கு நம்ம போக போகிறோம். இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இதை இப்படி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஈஸி டு டஃப். கைகளை இப்படி வச்சுக்கோங்க. இது கீழே வச்சுக்கோங்க. இப்போ 2 கைகளையும் மேலே திருப்பணும், 2 கைகளையும் கீழே திருப்பணும், 2 கைகளையும் மேலே திருப்பணும், 2 கைகளையும் கீழே திருப்பணும். இதை மாதிரி பண்ணிகிட்ருங்க. இது வார்ம் அப். அடுத்தது இப்போ இந்த ஒரு இதை மட்டும் நம்ம இப்படி திருப்பிக்கிறோம். இப்படி 2 கைகளையும் வேறு வேறு செயல்களை செய்ய வைக்கிறது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். சரி, அடுத்தது இப்போது 2 விரல்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்போ இப்படி 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 இப்படி. இப்போ ஃபஸ்ட்டு இப்படி இப்படி. ஓகே, இது அடுத்த ஸ்டெப். இப்போது அதுக்கும் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக போகிறோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா 2 கைகள், ஒன்று குமிச்சு இருக்குது, ஒன்று விரிச்சு இருக்குது. ஓகே, இப்போ இந்த கையை விரிச்சிட்டு இந்த கையை குமிக்கணும். இது எல்லாமே ஈஸி ஸ்டெப்ஸு. ஆரம்பத்திலே உங்களுக்கு ஈஸியாக போட வரும் அதனால். ஓகே, சரி. இப்போது அடுத்தது இப்படி வச்சுக்கிறோம். இப்போ இந்த ஸ்டெப்பு
இப்படி. ஓகே, இது அடுத்த ஸ்டெப். ஓகே, இப்போது வி மூவ் ஆன் டு அதர் ஸ்டெப்ஸ். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே இந்த விரல் இப்படி காமிக்கும், இதை மூடணும். இந்த விரல் இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி இருக்கணும், இந்த விரல் இப்படி இருக்கணும். இப்போ இந்த விரல் இப்படி விரியும் போது இந்த விரல் மூடி இப்படி வரணும். ஓகே, செய்யலாமா? இப்போது இந்த விரல் இப்படி போகும்போது இந்த விரல் இப்படி வரணும். அதே மாதிரி இந்த விரல் போகும்போது இந்த விரல் இப்படி வரணும். ஓகே, இந்த விரல் போகும்போது இந்த விரல் இப்படி வரணும். இந்த விரல் இப்படி வரும்போது இந்த விரல் இப்படி மூடணும். ஓகே, இப்போ நம்ம செய்யலாம். ஓகே, இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி வந்து நம்ம செய்யணும். அடுத்த லெவல் ஆஃப் எக்ஸசைஸ். இது எல்லாமே கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்ஸுங்களாம் நம்ம போகிறோம். இப்போது கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக செய்யலாம். இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா இதை நீங்கள் ஃபாஸ்ட்டாக செய்யலாம். இது அடுத்தது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டெப். இந்த 2 விரல் இப்படி இருக்கு இல்லையா, இதை தலைகீழ இப்படி வச்சுக்கோங்க. இப்போ நவ் இப்போது இந்த விரல் இப்படி இருக்கு இல்லையா, இதை திருப்பி இப்படி வைக்கணும். ஓகே, இது ஆப்போசிட்டாக நம்ம இப்படி பண்ணிகிட்ருப்பது. இது எக்ஸசைஸ். அடுத்தது, இது எல்லாமே ஈஸிங்க. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜு உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறது. இப்போது இந்த விரலையும் இந்த விரலையும், அப்புறம் இந்த விரல் இந்த விரல் இந்த விரல். ஓகே, இந்த விரல் 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 இந்த விரல். இப்போது இந்த விரலை பண்ணும்போது இந்த விரலை பிடிக்கணும். அடுத்தது. ஓகே, இப்போது இந்த விரலை பிடிக்கும்போது இப்படி, இந்த விரல் பிடிக்கும்போது இப்படி, இந்த விரல் பிடிக்கும்போது இப்படி, இந்த விரல் பிடிக்கும்போது இப்படி. ஓகே, புரிஞ்சுதுங்களா? ஃபாஸ்ட்டாக செய்யலாமா? இப்போது இந்த விரல் இந்த விரல் இந்த விரல் இந்த விரல். ஓகே, சிம்பிள். திஸ் 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 திஸ். இந்த மாதிரி மாறி 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 நம்ம செய்வது. இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். இப்போ அட்வான்ஸ் லெவல். கையை இப்படி வச்சுக்கோங்க. இந்த கையை வந்து சேர்த்து வச்சுங்க. இந்த கையை வந்து திருப்பி ஷூட்டிங் மாதிரி, இதை ஷூட் பண்ணுற மாதிரி இப்படி வரணும். அப்புறம் இந்த கையை திருப்பும்போது இந்த கை முழுசாக வரணும், இந்த கை ஷூட்டிங் மாதிரி வரணும். அப்புறம் இந்த கை இப்படி வரும்போது இந்த கை இப்படி ஷூட்டிங் மாதிரி வரணும், 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 இந்த கை. இப்போ அடுத்த லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு இந்த விரலை மூடிக்கிங்க. இந்த விரலை நீட்டும்போது இந்த விரல் இப்படி வரணும், இந்த விரல் இப்படி வரணும். இப்போது இதை மூடிட்டு இந்த விரல் இப்படி வரும்போது இந்த விரல் இப்படி வரணும், இந்த விரல் மூடி இந்த விரல் வரும்போது இந்த விரல் இப்படி வரணும். இப்போ இந்த விரல் மூடி இந்த விரல் வரும்போது இந்த விரல் இப்படி வரணும், இந்த விரல் மூடி இந்த விரல் வரும்போது இப்படி. ஸோ நீங்கள் ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வரும். அடுத்தது 3-2 அப்படின்வாங்க. இந்த விரலில் 2, இந்த விரலில் 2,
இந்த விரலில் 3. இப்போது இதை மாற்றி பண்ண போகிறோம். இந்த விரல் 3 வரும்போது இந்த விரல் 2. இப்போ இந்த விரல் 2 வரும்போது இந்த விரல் 3. இப்படி வந்து மாற்றி மாற்றி பண்ண போகிறோம். இந்த விரல் 3 வரும்போது இந்த விரல் 2. இந்த விரல் 2 வரும்போது இந்த விரல் 3. இது சைமுல்டேனியஸாக செய்யணும். நீங்கள் இதை மூடும்போதே இது வந்து ஓப்பன் ஆகணும். இது வந்து இப்படி வரணும். இது மூடும்போதே இது இப்படி போகணும். இது இப்படி வரணும். ஒன்று முடிஞ்ச பிறகு ஒன்று பண்ணக்கூடாது. ரெண்டுமே வந்து சைமுல்டேனியஸாக இங்கே நடக்கணும். இப்போ இதை வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக பயிற்சி பண்ணுங்கள். இதை வந்து இப்போ ஃபாஸ்ட்டாக பயிற்சி பண்ணும்போது இந்த மாதிரி வரும் இல்லையா? இந்த மாதிரி வரும். இப்போ இது வந்து அடுத்த லெவல். அடுத்து செஸ்ட்டில் மூலமாக ஃபேஸ் உக்காந்தபடி பண்ணக்கூடிய எக்ஸசைஸ் என்னன்றதை பார்ப்போம். இது கரங்களை கொண்டு செய்கிற எக்ஸசைஸ். இப்போது உட்காந்த இடத்துல சிட்டிங் பொசிஷனில் நம்ம செய்யக்கூடிய விஷயம். இப்போ நம்ம செஞ்சதையே சிட்டிங் பொசிஷனில் நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கிட்டு ஃபோக்கஸ்டாக நீங்கள் பண்ணணும். இது ஃபோக்கஸ்டாக பண்ணிங்கன்னா ஈஸியாக வரும். சரி, வார்ம் அப். இப்போ உட்கார்ந்த நிலைமையில் நம்ம எப்படி பண்ணுறது? அப்போது ஃபஸ்ட்டு வந்து இங்கே கை வச்சுக்குங்க, அப்புறம் இங்கே கை வச்சுக்குங்க, அப்புறம் இங்கே. சரி, இது வந்து ஒரே விதமாக இப்போ மூளை ஒரு பக்கம் ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஸ்லோலி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு பக்க கையை மட்டும் எடுத்து இப்படி வைக்கிறீங்க. அப்புறம் இந்த கை இங்கே வரும்போது இந்த கை இங்கே போகணும். ஸோ இங்கே போகணும், இங்கே போகணும், இங்கே போகணும், இங்கே போகணும். இப்போ மாற்றி மாற்றி கரங்களுக்கு நம்ம வேலை கொடுக்குறோம். ரைட்டா? சரி, இது ஒரு விஷயம். ரெண்டாவது, குவிச்சு வச்சுக்கோங்க. இங்கே குவிச்சு வச்சுக்கோங்க, இங்கே குவிச்சு வச்சுக்கோங்க. இப்போ மூளைக்கு ஒரே மாதிரியான வேலை வந்து நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க. அப்போ இங்கே குவிக்கப்பட்ட இது இங்கே வரும்போது இப்படி வரணும். அப்போ இங்கே இது வரும்போது இங்கே இப்படி போகணும். ரைட்? இப்போ செய்வோமா? ரைட்? இது எத்தனை பேருக்கு ஈஸியாக வருதுன்றதை சொல்லுங்கள். இப்போ ஃபாஸ்ட்டாகவும் இதை வந்து நம்ம செய்யலாம். ரைட்? இப்போது ஒரு பக்கம் குமிச்சு வச்சுருக்கும்போது ஒரு பக்கம் கை ஓப்பன். அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறோம் நம்ம. அப்போ இது இங்கே குவிச்சு இங்கே வரும்போது இங்கே இது இப்படி போகணும். அப்போ இங்கே இப்படி போகணும். ஓகே 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 ஓகே. இப்போது இது மாறி மாறி உங்களுடைய கிரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் எப்படி பண்ணணுமோ அப்படியே வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 4 விரல்கள், இதில் ஒரு விரல். இப்போ இதை 2 விரல்களாக மடித்து இப்படி ஷூட்டிங் மாதிரி. இது வந்து ஷூட்டிங் த ஹேர், முயலை வந்து சுடுவது அப்படின்ற இந்த எக்ஸசைஸுக்கு பேர். இப்போ அதை ஸ்லோவாக மாற்றி இப்போ இந்த 2 விரல்கள் இது வந்து இப்படி வரணும். ஓகே? இப்போ இது இங்கே வரணும், இது இங்கே போகணும். ஓகே? இப்போ இப்படி வரும்போது மெதுவாக இதை மூடி இப்படி பண்ணணும். ஓகே? இதை மூடணும். ஸோ திஸ் turn into this. Okay? Now slowly turn into this. 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 Slowly turn into this. Okay? இது ஒரு எக்ஸசைஸ். இதே மாதிரி மிக கடினமான எக்ஸசைஸ்கள் இங்கே 4, இங்கே 1. ஓகே? இப்போது இது 4ஆக மாறும்போது இது 1ஆக மாறணும். இது 4ஆக மாறும்போது இது 1ஆக மாறணும். இது 4ஆக மாறும்போது இது 1ஆக மாறணும். இது 1ஆக மாறும்போது இது 4ஆக மாறணும். ஸோ உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு இதை எப்படியெல்லாம் இந்த கரங்களை மாற்றி மாற்றி நீங்கள் பயிற்சி பண்ணணும். இப்போ நம்ம சில எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே சொல்லியிருக்கோம். அடுத்தடுத்த லெவலில் இதெல்லாம் பண்ண வந்ததுன்னா இதில் எது உங்களுக்கு பண்ண வரல, எது உங்களுக்கு பண்ண வந்தது அப்படின்றத விளக்கமாக எனக்கு சொல்லுங்கள். அடுத்த லெவல் ஒன்று இருக்குது, அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. AJH.